பாறைகள் ட்ரோன் ஷாட்டில் உங்களுக்கு இறுதியில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பிக்னிக் வந்தோம். ரொம்ப பரிச்சயமான இடம்தான், வளமையாக வார இடம்தான். இது வந்து பீக் டிஸ்ட்ரிக்டினுடைய டப்டேலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த டப்டேல் சொல்லப்போனால் ஒரு 3-4 முறை நாங்கள் வந்திருப்போம். சில வேளை ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம், சில வேளை தனிமையில் வருவோம். இந்த முறை சூட்டை தணிக்கிறதுக்காக ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு வரணுன்றதுக்காக கண்டிப்பாக வந்தோம். என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு 32-33 டிகிரி அடிக்குது வெயில். அந்த வெயிலில் இந்த மாதிரி அழகான மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரைகளுக்கு வந்தால் தான் தப்பிச்சு கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு சூடு அடிக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்திருக்கிறோம். வந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான அந்த ஆற்றங்கரை ஓரத்தின் அந்த வெளி, டப்டேலுடைய அந்த ரிவர் வெளியையும் அதை அண்டி இருக்கக்கூடிய இந்த மலை சூழ்ந்த அழகான இயற்கையின் அழகு பொலிவோடு இருக்கக்கூடிய இந்த இடங்களை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே முழுமையாக வீடியோ பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். டப்டேலுக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். இது என்ட்ரன்ஸோடு இருக்கிற அந்த பிரிட்ஜ். அதில் இந்த ஆத்தங்கரை இந்த பக்கம் தாண்டி இந்த பக்கத்தாலையும் போகலாம். இதுவும் வந்து ஒரு ஆனால் பகியெல்லாம் தள்ளி கொண்டு சாமான்களை எடுத்துக்கொண்டு போகிறோன்னா அந்த பக்கம்தான் கொஞ்சம் சேஃபான பாதை. வாங்கடால் சே ஹாய். இன்றைக்கி ஒரு சூடு நாள், ஆனாலும் கொஞ்சம் க்ளவுடியான டே. கொஞ்சம் காற்றோட்டம் இருக்குது, ஆனால் மெசிவ் க்ரௌட். நான் இதுவரை வந்ததிலே ஹாட் சம்மரில் வந்தது இது முதல் டைம். கொஞ்சம் ஏர்லி சம்மரில் வந்திருக்கிறேன், ஒரு ஜூன் மே டைமில் வந்திருக்கிறேன். இதுக்கு முந்தி இப்படி ஒரு மெசிவ் க்ரௌடை நான் காணல இந்த டப்டேலில். அப்படி க்ரௌட், அதாவது இங்கிலாந்தினுடைய வெள்ளைக்காரர்கள், வெளிநாட்டவர்கள் என்று சொல்லி எல்லோரும் இந்த இடத்தை நோக்கி ஃபேமிலியோடு வரக்கூடிய ஒரு இடம்தான். லெஸ்டர்லேருந்து சொல்ல போனால் ஒரு மணித்தியாலத்துக்கு எங்களுக்கு வந்து சேரலாம். பீக் டிஸ்ட்ரிக்ட்ன்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த பீக் டிஸ்ட்ரிக்டில் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள், பிக்னிக் பண்ணக்கூடிய இடங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் இதுகளில் முக்கியமாக சம்மரில் பாபிக்கு அலௌட் இல்லை. காரணம், இந்த பற்ற காடுகள் ஒரு இடத்துல பத்துச்சின்னு சொன்னால் முழுமையாக பற்று விடும்ன்றதுனால அவங்க அதை எலோ பண்ணுறாங்க. இல்லை ஆத்தங்கரையில் அந்த பக்கமாக நிறைய குடும்பங்கள் அந்த குட்டி குட்டி கரையோரமாக அவர்களுடைய குடும்பங்களோடு இருந்து சந்தோஷமாக இன்றைய நாளை கழித்து கொண்டிருக்கிறாங்க. அழகான இந்த காட்சிகளோடு இந்த நீரோட்டத்து சத்தம், சுபஹானல்லாஹ், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். முன்னுக்கு போகும். முன்னால் இருக்கக்கூடிய அந்த இடம் இன்னும் அழகான ஒரு இடம். அந்த வளைவோடு இருக்கக்கூடிய ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய இடம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருக்கும்.
சிறு பிள்ளைகள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க தண்ணியில் கால்களை நனைச்சி கொண்டு. நுரேஷ் பாபா சூப்பர்மேன் நுரேஷ் பாபா பெய்து கொண்டிருக்கிறாரு. ஏராளமான முஸ்லீம் குடும்பங்களையும் காணக்கூடியதாக இருக்குது. ஸ்டெப்பிங் ஸ்டோன் அருகில் நாங்கள் வந்துட்டோம் இல்லையா நுரேஷ்? வேர் ஆர் வி நவ்? Not from these ones, the next one. Near the stepping stone. பாருங்க நண்பர்களே, இதுதான் டப்டேலினுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான பகுதி. இதால் அப்படியே மேலே போய் அப்படியே மலை உச்சிக்கு ஏறக்கூடிய வழியும் அங்கே தான் இருக்குது. அதனை தொடர்ந்து அங்கால இதை கடந்து அப்படியே அந்த வழியால் இன்னும் 1-2 அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய சில கேவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இன்றைக்கி 2 ஹாட் டே, அங்கெல்லாம் போகிற ஐடியா இல்லை. முடிஞ்சால் இந்த உச்சியை கொஞ்சம் போய் பார்க்கலாம். நாங்கள் எங்களோட ரிலாக்ஸ் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மாதிரியாக ஒரு இடத்துல ஏர்போர்ட்டில் புகுந்துக்கிட்டோம். நல்ல காத்தோட்டமான இடம். ஐ ஆம் ஹாப்பி வித் தட். நீங்கள் இது இப்படி பார்க்கும்போது படுத்துக்கொண்டே இந்த காட்சிகள் வருது. அழகிய மலை காட்சி, கடற்கரை, அப்படியே கொஞ்சம் காற்றுப்படுது, இதமாக இருக்கிறது. அந்த பக்கத்துலேருந்து அந்த மரங்களுடைய காற்றுகள் அடிக்குது. சும்மா ஏசி போட்ட மாதிரி ஒரு இடம் தான் உட்காந்துக்கிறோம். சூப்பர் பைக்கு. ஸோ முதலாவது விஷயமா சாப்பாடு அடிச்சிருவோம். அதுக்கு பிறகு தான் ஃபுல் தெம்பு வரும். மலையெல்லாம் கொஞ்சம் ஏறி பார்க்க இருக்குது, உங்களுக்கு காண்பிக்கவும் இருக்குது. அதனால் முதலாவது கொண்டு வந்த சாப்பாடுகளை சாப்பிட்ருவோம். நண்பர்களே, வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். இதுதான் எங்களுடைய ஆத்தங்கரை சாப்பாட்டு மெனு. பாஸ்மதி ரைஸ், இறைச்சி கறி இருக்குது. All credit goes to my wife, the wonderful woman of our family. இந்த மாதிரி ஒரு அமேசிங் இடத்துக்கு வந்து இப்படி ஒரு மெனு ஒன்று சமைச்சு கொண்டாந்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் இருக்குது, இறைச்சி கறி இருக்குது, மற்றது இது என்னம்மா மாங்காய் கறி, கொஞ்சம் குர்கன், கத்திரிக்காய் வளக்கல், ஒரு கேரட் கறி. இதை விட வேறு என்ன வேணும்? அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு வரோம். கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, எங்களுடைய ஸ்ரீலங்கன் சகோதரர்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்களோ தெரியாது. சாப்பிட்றதுக்கு பிறகு அவங்களையும் சந்திப்போம். மேங்கோ கறி அமேசிங். உள்ள பெருசாக வரட்டில்லை, ஆனால் நான் விட்டுறதா இல்லை. நுரேஷ் பாபா ஆற்றுல இறங்கி இருக்குது. காலெல்லாம் குத்திப்படுது கல். சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம் தான். பீச்சுகளுக்கு போகிறத விட இது ஒரு பரவாயில்லை. ஒரு இனலோட ஒரு குளிர்ச்சியான இடத்துல இப்படி ஆற்றினுடைய இந்த நீர் சத்தத்தோட இந்த இயற்கையை என்ஜாய் பண்ணிக்கொண்டு புள்ளியோட அஃப்கோர்ஸ் குளிக்குது. போக அந்த தண்ணி உடஞ்சி போகுது. ஐனி போகும் கோதே அந்த தண்ணி உடஞ்சி ஐனி உட்காந்துக்கணும். நுரேஷ் பாபா குளிக்க போகிறது. ரம்போட ஃபால்ஸ் அதிக்குதா, வழுக்குது. செருப்பும் சரி வராது, வெறும் கால் தான் சரி. அந்தாக்கி நியமாக பொட்டைக்க அப்படி உட்காருங்க. அப்படி உட்காந்துங்க. Fantastic, Nuraish. Wow, what an amazing place. Subhanallah.
பாய் மரம் வந்து ஆடி சீசா சீசா ஆடி அப்படியே வரீங்க அதுல பாயிரா அதுல பாய போறீங்களா பாய பாக்குறீங்க What is that? What is that? இல்லை தூங்குது Zayana வீடியோட இறுதியில் அமேசிங்கான சில ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருக்கிறேன். எனவே மறக்காமல் வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை முஸ்லீம் குடும்பங்கள் வந்து அழகான முறையில் குடும்பத்தோடு சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்து உணவுகளை உட்கொண்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸான ஒரு என்ஜாயபிளான ஒரு டே அவுட்டை செய்கிறாங்க. செஞ்சுட்டு அப்படியே எல்லோரும் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி பிள்ளைகளும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும். நான் கொஞ்சம் சிறிய ஒரு சாகசத்தை செஞ்சுட்டு வருவதற்காக போகிறேன். அதுதான் அந்த இருக்கிற மலை உச்சி, அதுக்கு ஏற்கனவே போயிருக்கிறேன். அதை விட உச்சிக்கு நான் போகிறேன். அந்த உச்சிக்கு ஏரேழு மாடு பார்த்துட்டு வருவோம். ஒரு ட்ரை. லெட்ஸ் கோ. ஹைக்கிங் டைம். கல்லுப்பாறைகள், பிள்ளைகள் வர மறுத்த போதிலும் தந்தையார் மறுக்கவில்லை. தந்தையார் சளைக்காமல் ஏறிக்கொண்டிருக்கிறார். இருக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அப்படியா?
இந்த இடத்துல இந்த வியூ பாருங்க. வாவ், அமேசிங். சில இடங்கள் அப்படி சறுக்கிற இடங்களை கொஞ்சம் பழைய போட்டு வச்சுக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு விதமான வியூஸ். இந்த இடத்துக்கு வந்தோடனே தேனி தேனி வந்து என்னுடைய ஆப்பில் மொச்சிட்டு போ. அதுக்கு என்ன ஏவிகோ என்னடா, இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு பழமொழி தான் அது வருது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து போதும்னு நினைக்குது. இருந்தாலும் இலக்கை அடைய இன்னும் ஒரு தொலை தூரம் போகணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். கடைசியாக நான் வந்த நேரம் என்னுடைய ஃப்ரெண்ட் தமீம் மற்றும் அசாதோடு சேர்ந்து வந்தோம் குடும்பத்தோடு. நல்ல ஒரு டே, கொஞ்சம் காற்றா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸுக்கோ ஒரு ஏர்லி சம்மரில் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்துச்சு எல்லாம். இந்த முறை நான் சொன்னது போல் பட்டைய கிளப்புது வெயில். ஸ்காட்டிஷ் ஹைலண்ட்ஸ் மாதிரி மாறிவிட்டது. அது சரியான பசுமையான இடம், வெரி க்ரீனிஷ் ஆகிக்கும். அந்த உச்சியை இங்கேருந்து தொட்டுட்டேன். இப்போ அங்கே போய் என்னுடைய கால் பாதங்களை பதித்துட்டு தான் மற்ற வேலை பார்க்குறது இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய முஸ்லீம் குடும்பங்கள் தான் அதிகமாக வந்திக்குது. அதற்கான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த இடம் குறிப்பாக லெஸ்டர்லேருந்து ஒரு 46, ஷெஃபீல்ட்லேருந்தும் ஒரு 35-40 மைல் உள்ளுக்கு தான் இருக்குது. ஷெஃபீல்டுக்கும் கிட்ட. அதே மாதிரி டேபிள்லேருந்து ஒரு 10-15 மைல். அதே மாதிரி பர்மிங்ஹாம்லேருந்தும் ஒரு 35-40 மைல் தான் இருக்கும். இப்படியான ஒரு ஈஸ்ட் மிட்லண்ட்ஸுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால அதிகமான பாகிஸ்தான் மக்கள், இந்தியன் மக்கள், ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்துக்கு இது மிகவும் அண்மையில் இருப்பதனால எங்களுக்கு அதிகமான முஸ்லீம் குடும்பங்களை இங்கே காணக்கூடியதாக இருக்குது. நாங்களே குத்தகைக்கு எடுத்தது போல் வச்சு அனுபவிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். பெருநாளைக்கும் லெஸ்டர்லேருந்து ஒரு பெரும் கூட்டமாக இருக்கும். லீவு நாளையில் நீங்கள் எப்போ வந்தாலும் லெஸ்டரில் சேர்ந்து சில குடும்பங்களை காணக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு நல்ல சூழல். முஸ்லீம் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, அதாவது முஸ்லீம்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்ராக்ஷன். அன்னைக்கு வந்து விட்டோம். மழை நாட்களில் கொஞ்சம் நடக்கிறது டேஞ்சர். இந்த வழியால் தான் தண்ணி போகுது மழை நாட்கள். அதுதான் வளர்க்காம கல்லில் போட்டிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஹை ஏற்றம் கொண்டு வருது. இது ஏறியதோட எங்களுடைய மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். இலங்கையை சேர்ந்த சில சகோதரர்கள் வந்திருந்தாங்க. என்னோட அலிராஜாயி, மற்ற ஷபீக் பிரதர், ஈஸ்வரும் வந்திருந்தார். லெஸ்டரை சேர்ந்த சில நண்பர்கள், சகோதரர்கள். அவங்க எந்த இடத்துல நின்றாங்கன்னு தெரியாது. அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த இடத்துல நின்றாங்க, எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்றது அவங்கள்ட்ட கமெண்ட் மூலமாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால், இது பெரிய ஒரு ஏரியா. சில வேளை அவங்க நடுவில் இருந்திருப்பாங்க. லாட் ஆஃப் கரைகள் இருக்குது. சின்ன சின்ன ஆற்றோட கரைகள். மெயினாக வந்து பிரதானமான அந்த புல்வெளிக்கு தான் கூடுதலாக வர. சிலவங்க ஆற்று கரையிலே ஒதுங்கிடுவாங்க. சிலவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, சிகரத்தை எட்டியதும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த ப்ளாக் எப்படி போகுதோ தெரியா. குறைநிலைகள் இருந்தால் கொஞ்சம் நல்ல முறையில் சொல்லுங்கப்பா கமெண்ட்டில். பேசி தள்ளிடாதீங்க எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.
ஏற்றமான பகுதி போய் கொண்டிருக்குது. சரியான ஏற்றம். தலைக்கு எதிர கண்ணு ஏற்றுற மாதிரி இருக்குது. இந்த பக்கத்து வியூஸை பாருங்க. மூச்சு வாங்குது. ஏன்னா இப்படி மூச்சு வாங்குது? வயசு போயிட்டா? சீச்சி இல்லை இல்லை இல்லை, இப்போ தானே எனக்கு 25 வயசு இல்லையா பிரதர்? என்னோட சப்போர்ட்டுக்கு நீங்கள் இருந்தால் நான் எந்த இடத்துக்கும் போக தயாராகிக்கிறேன். இப்போ நாங்கள் மருதல் முனைக்கு வந்திருக்கிறோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த இருக்கிற பாசிக்குடா போய் பார்த்துருவோமா? ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இறுதியில் பார்க்கலாம். ஆனாலும் இப்படி ஏறி ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்குறது அது ஒரு விசித்திரமான ஒரு அழகு. மாஷா அல்லாஹ். இப்போ ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸாக கொஞ்சம் க்ளவுடி ஆகிடுச்சு. மீண்டும் இறுதியில் சன் வெளியே வந்து ஒரு சூரிய மறைவு காட்சியை தருமா என்னமோ தெரியல. அல்லாஹ்வாலும் இது சூரிய மறைவுக்கு ரொம்ப தடையாகும். இப்பொழுது நேரம் 5:05 சிறிய பிரேக் பிறகு புத்துணர்ச்சியோடு ஏறிக்கொண்டிருக்கிறார் எக்ஸ்ப்ளோர் விட்னஸ். இதில் ஒன்று சொல்லணும், அதுதான் வீடியோவில் முன்னும் சொல்ல மறந்துட்டு, இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னு சொன்னால் என்னுடைய எக்ஸ்ப்ளோர் விட்னஸ் மற்றும் ஒன்னஸ் இந்த ரெண்டையும் மட்டுமாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி டச்சில் இருங்க. இப்படி எங்கேயாவது போய் சில இயற்கை காட்சிகளை பார்த்து அல்லாஹ் புகழும் போல் உங்களுக்கும் பார்த்து ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போடலாம். தேங்க்யூ நண்பர்களே ஃபார் யுவர் லாங் டைம் சப்போர்ட். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். 3 முறை இந்த டப்டேலுக்கு வந்த போதிலும் அந்த உச்சியில் பாதியில் கிளம்பிவிட்ட நான் இந்த முறை முதலாக அதனுடைய உச்சிக்கே வந்து அந்த உச்சியில் என் கால் பாதங்களை பதித்து விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆத்தங்கர வியூவை கொஞ்சம் காட்டுவோம். Now let's go back to the
வேலி டவுன் there. அந்த வேலிக்கு போய் குடும்பத்தோடு இணைந்து வீடு திரும்புவதற்கான ஆயத்தங்களை செய்யணும். அதுக்கு முதல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்கணும். ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு தான் போகணும். என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு கால்காய் வலி. பாய் சாப், வேர் யூ ஃப்ரம்? ஃப்ரம் பாகிஸ்தான். கராச்சி? No, Attack, Peshawar. Peshawar? Yeah. Imran Khan Zindabad? Imran Khan Zindabad, yeah. Inshallah. Inshallah. What is his condition now? He's in Still in prison, yeah? Yeah, he's in prison. Oh my God. How can you just wait? You need to speak out. Yeah, This definitely. isn't Yeah, Islam, he's just but it's a political case. yeah. Establishment, yeah. Yeah, inshallah. He will Inshallah. be released one day and become the president again. Inshallah. Prime soon. Minister again. Soon, inshallah. Soon, inshallah. Zindabad. Zindabad. Imran Khan Zindabad. I am from Sri Lanka. Sri Lanka, all right, yo. Sri Lanka, yeah. See you. Malika, yes. I love Waqar Yunus, Wasim Akram, Imran Khan. Shahid Afridi. மலிங்காட ஃபேன்ஸ் உலகெங்கிலும் நிற்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி டெட் பவுலரே அவர். யோகா கிங். ஆப்கானிஸ்தான். மாஷா அல்லாஹ். Where do you live? In Coventry, yeah? மாஷா அல்லாஹ். இறுதியாக அந்த உச்சிலையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ ஃபைனலாக இந்த பசுமையான வெளிக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஃபேமிலியோடு. இப்போ இன்னொரு பிரேக், கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி கொஞ்சம் ஒரு பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு தான் வீட்டை நோக்கி பயணிக்கணும். நான் பிரேக் ஒன்று எடுக்கும் வரைக்கும் நீங்களும் இந்த டஃப்டேலுடைய மைண்ட் ப்ளோவிங் வியூஸை, கண்குளிரின் காட்சிகளை பார்த்து இந்த ரிலாக்ஸேஷனை என்ஜாய் பண்ணுங்கள்.
நைலா குட்டி காற்று வாங்குது ஆத்தோரமா. எங்களோட நைலா குட்டி இன்றைக்கு ஆத்தோரமா காற்று வாங்கி கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நான் இறுதியாக நல்ல ஒரு ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ஜஸாக்கல்லா ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க, நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அருமையான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவில் அல்லது ஒரு விழிப்புணர்வு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் நண்பர்களே. ஃபைனலி எங்களோட ஸ்ரீலங்கன் ஃபேமிலி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் பேரை அம்பிட்டோம். மிஸ்பர் எப்படி டே எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னா? சூப்பராக இருந்தது. அடுத்த வெயிலுக்கு சும்மா சூப்பர் வெயிலுக்கு இதமாக இருந்துச்சுல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் நாங்கள் முன்னாலே போகிறோம், நீங்கள் பின்னால் வாங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ.